Good morning UKG குட்டீஸ். வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் கிளாஸில் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஹவுஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டாகை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஹவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட் அனிமலாக டாகு, கேட்டு இதெல்லாம் நம்ம வளர்க்குவோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஹவுஸ், அந்த ஹவுஸில் அந்த டாகை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த டாக் நல்லா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அது கார்டனில் விளாண்டுட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு க்ரோ ட்ரீயில் அப்படியே சேடாக சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்த டாகு அந்த காகத்தை பார்த்துட்டு காகம் ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்க, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு காகம் சொல்லுது, ஸோ எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மனிதர்கள் ப்ரௌடாக சொல்கிறாங்க, அதோட பெருமையை சொல்கிறாங்க. இப்போ நீ டாக் இருக்குன்னா, இப்போ டாகே நீ வீட்டு விலங்கு, ஸோ வீட்டை நல்லா பாதுகாத்துக்கிற, நன்றி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அதோட பெருமையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பறவைகள்லேருந்து எங்களைப்பா மட்டும்தான் எல்லா மனிதர்களும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்களை யாரைக்குமே பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த காகம் சொன்னிச்சான். உடனே டாகு சொன்னிச்சான், ஏன் மனுஷங்களுக்கெல்லாம் உன்னை பிடிக்கிறது இல்லைன்னு தெரியுமா? ஏன்னா உன்கிட்ட நல்ல ஹேபிட்டே இல்லை, அதனால தான் உன்னை மனுஷன் எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் டாகு. அதுக்கு உடனே க்ரோ சொன்னிச்சான், யார் சொன்னா எங்ககிட்ட நல்ல ஹேபிட் இல்லை அப்படின்னு சொல்லி? நாங்களாம் நல்ல ஹேபிட்டோடு தான் இருக்கோம் தெரியுமா உனக்கு? நாங்கள் எங்களோட ஒர்க்கை நாங்கள் கரெக்டாக செய்வோம். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக செஞ்சுருவோம். அதே மாதிரி நாங்கள் எப்பயுமே க்ளீனாக இருப்போம், சுத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். நாங்கள் காகம்லாம் பார்த்தீங்கன்னாப்பா குளிக்கும். ஸோ போய் பார்த்தீங்கன்னா வாட்டரில் அதுவே டக்குன்னு தலையை ஆட்டி குளிக்கும். ஸோ அதனால் நாங்கள் சுத்தமாகவும் இருப்போம், எங்களோட கடமையை நாங்கள் கரெக்டாக செய்வோம். அதே மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ற பழக்கத்தையே நாங்கள் தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த மனுஷங்களுக்கே நாங்கள் தான் ஷேர் பண்ணி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு எங்களை பார்த்து தான் மனுஷங்க கற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ நல்ல பண்புகள், இவ்வளோ நல்ல ஹேபிட் இருக்கிற எங்களை ஏன் இந்த மனுஷங்க எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். உடனே அதுக்கு டாகு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான் திரும்பவும், ஆமாம் உன்கிட்ட தான் இவ்வளோ குட் ஹேபிட் இருக்கே, ஏன் உடனே எல்லா மனுஷனும் திட்டுறாங்க, இருந்தாலும் ஏன் திட்டுறாங்கன்னு நான் சொல்லட்டா அப்படின்னு மறுபடியும் கேட்டுச்சான் இந்த டாகு. சரி நீ சொல்லு, நான் அதையாவது கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிப்போட இந்த காக்கா என்ன பண்ணிடுச்சு, கேட்குது. உடனே அந்த டாக் அப்போ சொல்ல ஆரம்பிக்குது, ஏன் உன்னை மனுஷங்க திட்டுறாங்கன்னா நீ மனுஷங்கள்கிட்ட இருந்து திருடுற இல்லையா? ஸோ திருடி சாப்பிட்ற. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தையா இருக்கப்போ ஏதாவது பிஸ்கெட்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கையில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு என்ன பண்ணிடும், காக்கா பிடிங்கிட்டு ஓடிடும். அதே மாதிரி ஏதாவது காய வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே அதை அள்ளிக்கிட்டு ஓடிடும். ஸோ இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய செய்கிற இல்லையா? ஸோ அதனால தான் மனுஷங்களுக்கு உன்னைய பிடிக்கலை, உன்னைய திட்டுறாங்க. நீ உன்கிட்ட எவ்வளோ நல்ல பண்புகள் இருந்தாலும் நீ உன்னோட ஒர்க்கை கரெக்டாக செய்கிற, நீ நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கிற, அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ இந்த பண்பையும் நீங்கள் கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் திருடுறது அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருக்கிறதுனால மனுஷர்களுக்கு உன்னைய எல்லா நல்ல விஷயங்களும் மறந்து போய் இந்த கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது, அதனால தான் உங்களை எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாகு சொன்னிச்சான். உடனே அதுக்கப்புறம் தான் அந்த க்ரோ சொன்னிச்சான், ஆமாம் நாங்கள் திருடுறதான் செய்கிறோம், ஆனாலும் எங்களால் அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சான். அதனால தான் நீங்கள் மனுஷங்கள்கிட்ட திட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த டாகு சொன்னிச்சான். அதுக்கப்புறம் இந்த எதனால் திட்டுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த காகம் பறந்து போயிடுச்சான். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்,
டிசிப்ளினோடு இருக்கணும். டிசிப்ளின் இல்லை அப்படின்னாக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே மறந்து போயிடும், யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஸோ நம்மளோட லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம் எது அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்துருச்சு அப்படின்னா ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்துடும். ஸோ ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை உனக்கு தேவையான வேலையாக இருக்கட்டும், உனக்கு தேவையான பணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். ஸோ அதனால தான் டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரே ஒரு டிசிப்ளின் இல்லாததுனால இப்போ நம்ம எல்லாரும் இந்த காக்காவை பார்த்தாவே சோ 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 அப்படின்னு விரட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட டிசிப்ளின் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னாக்க நம்மளை யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா டிசிப்ளின் தான். டிசிப்ளின் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வந்துடும். சரியா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப டிசிப்ளினோடு இருக்கணும். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் 601லேருந்து 700 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம 701லேருந்து 800 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டேபிள்ஸும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மிஸ் ஓரலாக சொன்னோம். ஸோ அதையும் நீங்கள் ஹவுஸில் எழுதி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ டேபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸ், நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நம்ம நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் டேபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்பர்ஸும் டேபிள்ஸும் ரொம்ப 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 லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப் லாங் வரைக்குமே நம்ம எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம லைஃப்பில் இருப்போமோ அந்த ஏஜ் வரைக்குமே நமக்கு நம்பர்ஸும் டேபிள்ஸும் யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, இன்றைக்கி டேபிள்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம செகண்ட் டேபிளும் தேர்ட் டேபிளும் பார்த்தோம். சரி, இன்றைக்கி கிளாஸில் ஃபோர்த் டேபிளும் ஃபிஃப்த் டேபிளும் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி முடிச்சாச்சு, இப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. Next fifth table, 1 5 is 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45, 10 5s are 50. இந்த ஃபிஃப்த் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாக் சார் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கிளாக்கு நடத்துகிறப்ப இந்த கிளாக்கு நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபிஃப்த் டேபிள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கிளாக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸுக்கு கிளாக்கும் லெசனில் வரும்பா. ஸோ இப்போ நம்ம டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஃபிஃப்த் டேபிள். ஸோ அதனால் ஃபிஃப்த் டேபிள் ரொம்ப ஈஸியான டேபிள். ஸோ ஓரலாகவும் நீங்கள் சொல்ல தெரியணும், ரிட்டன்லேயும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸில் 701, 701, 702, 703, 704, 705, 706, 707, 708, 709, 710. ஸோ இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர். 1 2 3 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 711. ஸோ இது 700ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 100 பிளேஸ் எல்லா பிளேஸ்லையுமே 100 பிளேஸில் 7 தான் இருக்கும். இதே 8ல் ஸ்டார்ட் ஆகிருந்தால்
800ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா எல்லாம் 100 பிளேஸில் எல்லாம் 8ஆக தான் இருக்கணும். அதே மாதிரியே 200ல் ஸ்டார்ட் பண்ணோம்னா 100 பிளேஸில் எல்லா 100 பிளேஸ்லுமே 2 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு 1s பிளேஸும் 10s பிளேஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். 712, 713, 714, 715, 716, 717, 718, 719, 720, 721, 722, 723, 724, 725, 726, 727, 728, 729, 730, 731, 732, 733, 734, 735, 736, 737, 738, 739, 740, 741, 742, 743, 744, 745, 746, 747, 748, 749, 750. Next one, 751, 752, 753, 754, 755, 756, 757, 758, 759, 760, 761, 762, 763, 764, 765, 766, 767, 768, 769, 770, 771, 772. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த ரோவில் 2 to 7 வந்திருக்கும். 2 7 வந்திருக்கு பாருங்கள். 772, 773, 774, 775. Next is 776, 777. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கப்பா. அபோவ் 100க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம். அப்படின்னா 111 அப்படின்றதுல 31 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி 200ல் பார்த்தீங்க அப்படின்னா 201, 202, 203 அப்படின்னு எழுதிக்கிட்டு வர்றப்ப 222 அப்படிங்கிறதுல 32 இருந்திருக்கும். அதே மாதிரியே 300 ஸ்டார்ட் பண்ணுறப்ப 333 அப்படிங்கிற நம்பரில் 33 இருக்கும். அதே மாதிரி 400ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 444ல் 34 இருக்கும். 500ல் பார்த்தீங்கன்னா 555 அதில் 35 இருக்கும். 600ல் 666ல் பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். அதே மாதிரி இங்கே 700ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கப்ப பாருங்கள் 777 அதில் 37 இருக்குது. அதே மாதிரி 800 போயிட்டிங்கன்னா 888ல் பார்த்தீங்கன்னா 38 இருக்கும். 900ல் பார்த்தீங்கன்னா 999 அப்படிங்கிறதுல 39 இருக்கும். இன்னும் 200 தான் இருக்குது நமக்கு செகண்ட் டேர்ம் போர்ஷன் முடிகிறதுக்கு. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 777, 778, 779, 780,
781, 782, 783, 784, 785, 786, 787, 788, 789, 790, 791, 792, 793, 794, 795, 796, 797, 798, 799, 800. ஸோ நம்ம 700 வர்றப்ப இங்கே 7 போட்டு 00 போட்டிருந்தா அது 700. அதே மாதிரி 5 போட்டு 00 போட்டிருந்தா அது 500. 2 போட்டு 200 போட்டிருந்தா அது 200. ஓகேவா? ஸோ என்ன நம்பர் வந்திருக்கோ அதை தான் நம்ம 100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 8 இருக்குது, 20 இருக்கிறதுனால நம்ம இதை 800 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ப்பா. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க இது பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டாட்டாய்ஸு இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை பூந்த வீடு விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கொசுவர்த்தியாக டாட்டாய்ஸ் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த டாட்டாய்ஸ் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. ஆனால் மம்மி டாடி என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க, ஆமை பூந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே டாட்டாய்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் தானே. சரிப்பா, இந்த டாட்டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட்டில் தானே மூளை இருக்குப்பா, பிரெயின். ஸோ அந்த பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, அனிமல்ஸு எந்த அனிமலாக இருக்கட்டும், எந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், அதுங்களுக்கெல்லாம் இந்த பிரெயின் இல்லை அப்படின்னாக்க அடிபட்டுருச்சு, தலையில் அடிபட்டுருச்சுனாவே உடனே டெட் ஆயிடுவோம். அப்படி தானே? ஸோ தலையிலேருந்து நம்ம பிரெயினை எடுத்துட்டாலும் நம்ம டெட் ஆயிடுவோம். ஏன் அப்படின்னாக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கீழே ஃபுட் இருக்குல்லையே, கால் பாதம், ஸோ அந்த பாதத்திலேருந்து நம்ம தலை வரைக்கும் எல்லா நரம்புகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம மூளைக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து தான் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டில் போய் பிளட்டு எல்லாம் ப்யூர் ஆயிரும். ஸோ ப்யூர் ஆகி கெட்ட பிளட்டாக தனியாக, நல்ல பிளட்டாக தனியாக அப்படி பிரிஞ்சு நல்ல பிளட்டெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே எல்லா உடம்புக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் போயிடும். ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்ய சொல்லி நம்மளை தூண்டி விடுறது யார் அப்படின்னா இந்த பிரெயின் தான். ஸோ அப்போ பிரெயின் இல்லை அப்படின்னா நம்மளால் லிவ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரியே பிரெயின் ஒர்க் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளும் அப்படியே கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்மளும் அப்படியே படுத்த படுக்கையாக அப்படியே தான் இருப்போம். நம்மளால் வேறு எதையுமே செய்ய முடியாது. ஸோ இந்த பிரெயின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்மளால் பிரெயின் இல்லைன்னா நம்ம லீவ் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும், லீவ் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த டாட்டாய்ஸ் இருக்கு இல்லையா, ஆமை இருக்கு இல்லையாப்பா, ஸோ இதுக்கு பிரெயின் இல்லைனாலும், பிரெயினை எடுத்துட்டாலும் இதால் லீவ் பண்ண முடியுமாப்பா? ஸோ எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ நம்மளால் அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த பிரெயினை எடுத்துட்டோம், பிரெயின் இல்லை, அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிரெயினில் நம்மளால் லீவ் பண்ண முடியாது. அதே மாதிரியே நம்மளும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே இருப்போம். ஸ்டாச்சு அப்படின்னா சிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே இருப்போம். ஆனால் இந்த டாட்டாய்ஸ் மட்டும் என்ன பண்ணும், பிரெயின் இல்லைனாலும் லீவ் பண்ணக்கூடிய அதுக்கு சக்தி இருக்குதான். ஸோ காட் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ காட் ரொம்ப 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 பெரிய கிரியேட்டிவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காரு, அப்படி தானே? ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்காரு. மூளையே இல்லாமல் லீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் ஒன்ஸ் அகெயின் ரீட் பண்ணிடுவோம். ஸோ நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸுக்கு எக்ஸாமுக்கு இருக்கும், நீங்கள் தான் கண்டினியூவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எதில் நம்பர் வேணாலும் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர்ஸை நீ தான் எழுதணும். அதனால் நம்பர்ஸை ரைட் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து எழுதுங்க.
அதே மாதிரி ரீட் பண்ணுறப்பையும் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 701. 701, 702, 703, 704, 705, 706, 707, 708, 709, 710, 711, 712, 713, 714, 715, 716, 717, 718, 719, 720. ஏன் இந்த இடத்துல மிஸ்ஸு ரைமிங்காக சொன்னேன்? வெரி குட்பா. ஏன்னா நமக்கு வந்து நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் எழுதுகிறப்ப வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். 12, 13, 14 அப்படின்னு எழுதினோம்னா நம்ம வந்து அந்த ரைமிங் சொல்கிறப்ப அப்போ 30க்கு என்ன ஸ்பெல்லிங்கு, 13க்கு என்ன ஸ்பெல்லிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ரைமிங்காக சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ரைமிங்கை இழுத்து இழுத்து சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 721, 722, 723, 724, 725. நெக்ஸ்ட்டு 726, 727, 728, 729, 730, 731, 732, 733, 734, 735, 736, 737, 737, 738, 739, 740, 741, 742, 743, 744, 745, 746, 747, 748, 749, 750. Next 751, 752, 753, 754, 755, 756, 757, 758, 759, 760, 761, 762, 763, 764, 765, 766, 767, 768, 769, 770, 771, 772, 773, 774, 775. Next 776, 777, 778, 779, 780, 781, 782, 783, 784, 785, 786, 787, 788, 789, 790, 791, 792, 793, 794, 795, 796, 797, 798,
799 800. ஸோ இன்றைக்கி போர்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது 701லேருந்து 800 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரிப்பா ஓரல் காம்படிஷன் நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மிஸ்ஸும் கன்சல்ட் பண்ணி உங்களுக்காண்டி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரல் காம்படிஷன் இந்த மந்த் 31st வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரல் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ஸோ ஓரல் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிருங்க. நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். நிறைய நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ இல்லையோ தெரியல. நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் ஒரு கிளாஸஸ்க்கு 10 ப்ரைஸ் இருந்தாலும் ஓகே, 100 ப்ரைஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ஈகராக இருக்கோம்ப்பா. ஸோ ஓரல் காம்படிஷனில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் உங்களால் சர்டிஃபிகேட் நிறைய வாங்க முடியும். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மம்மி டாடி தான் உங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ வீடியோவில் மம்மி டாடியை வந்து போட்டு தர சொல்லி நீங்கள் அதை கேட்டு நீங்கள் அதே மாதிரியே பேசுங்க. ஓகேவா? பேசிவிட்டு ஓரல் காம்படிஷனுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்ருங்க. டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக உங்களோட வீடியோஸை ஓரல் காம்படிஷனை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணிடணும் அப்படின்ற எய்மோடு பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ அதே சைட் பை சைடாக உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எக்ஸாமும் உண்டு. ஸோ எக்ஸாமையும் விட்டுறாதீங்க. டெய்லி அன்னன்னைய போர்ஷனை அன்னன்னைக்கு எழுதி பார்த்துருங்க, படிச்சிருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.